முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, அந்த +2 மாணவியை கொண்ட அந்த எச்ச பொறுக்கி தான். அது அந்த காற்றாலையிலேருந்து இவன் இங்கேருந்து இங்கிட்டு போகும்போது எடுத்த அந்த காற்றாலையிலேருந்து கேமரா எடுத்த வீடியோ தான். அதில் ஒரு சில சிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, இது மாலை நேரமாக இருக்குது, அது ஈவினிங் தானே அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னீங்க, இது எப்படி அவன் போகிறது ஈவினிங் நல்ல வெளிச்சம், அதோட நிழல் தெரியுது, அந்த காற்றாலையோட நிழல் தெரியுது, அப்போ பொய்யான குற்றவாளியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, உண்மையான குற்றவாளியை ஏன் மறைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் இருந்தது. இல்லை சிஸ்டர், அவன் கெடுத்துட்டு போகும்போது இது எடுக்கலை, அவன் கையெழுத்து போகும்போது கையெழுத்து போடாம பாருங்க ஸ்டேஷனுக்கு, அந்த மாதிரி அவன் எடுத்துட்டு இந்த பொண்ணை வரும்போது எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது, அவன் அங்கேருந்து போகும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த ஏன்னா 2 பொண்ணை கெடுத்துருக்கான், ஏற்கனவே வயசானவங்களை கெடுத்துருக்கான், இவனை தவிர வேறு எவன் சிஸ்டர் இருக்க முடியும், யார் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். தயவு செய்து ஜெயிலில் அடித்து கொல்லட்டுமேங்க, எதுக்கு கவர்மெண்ட் காப்பாற்றுறீங்க இவனை? என்ன எதுவும் எதுவும் லட்சியம் சாதிச்சிட்டானா, அவார்டு கொடுக்க போகிறீங்களா? அடித்து கொள்ளட்டும். தப்பு பண்ணிட்டு போனவங்க தான் உள்ளே இருக்கிறது ஜெயில்லையும் அதுலேயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, ஓகேவா? மிருகங்களும் தான் அங்கே போயிருக்கு, நல்லவங்க. மிருகங்க சொல்லக்கூடாது, எந்த மிருகமும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, மனிதன் மட்டும்தான் பண்ணுவான். அடித்து கொள்ளட்டுமே, சாகட்டுமே. முதல்ல நீங்கள் பிடிச்சிங்கல்ல, நீங்களும் எல்லாருமே பிள்ளை குட்டியோடு உள்ளவங்க, ஒரு அம்மாவத்தில் பிறந்தவங்க, அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க, எவனோ தப்பிச்சு போக முயற்சி வேணான்னு கொன்றுங்க, போட்டுருங்க. இருக்கீங்களே, கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒருத்தர் இதில் அந்த பிள்ளைக்கு அண்ணனாக இருந்து செய்வீங்கிறது என் வீடியோவில் போட்டிருக்கேன். செய்வீங்கிறது நாங்களும் நம்புகிறோம். எங்களுக்கும் ஒரு அண்ணன் போலீஸில் கண்டிப்பாக இருப்பாங்க, ஜெயிலில் இருப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம். தயவு செய்து இந்த மாதிரி யாரும் இந்த குற்றத்தை பண்ணாதீங்க. இவனுக்கு மரண தண்டனை, இவனுக்கு என்ன விசாரணைலாம் எடுக்கிறீங்க? கஸ்டடியில் எடுக்க தேவையே கிடையாது, அந்த பொண்ணையும் செத்து போச்சு, கொண்டது இவன் தான் உறுதியாச்சுல, மரண தண்டனை கொடுங்க. மரண தண்டனை கண்டிப்பாக இவனுக்கு கொடுத்தே ஆகணும். மறுபடி சொல்கிறேன், இல்லையா அவங்க அப்பா கையில் கொடுங்க. அவர் கொண்டுட்டு அவர் அப்பா மேலே எஃப்ஐஆர் போட்டால் கூட பிரச்சனை இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டு இல்லையெல்லாம் இல்லையா, அந்த ஊர் முச்சந்தியில் கொண்டு போய் இவனை நிறுத்துங்க, அடித்து ஊரில் உள்ளவங்களே கொள்ளண்டா. அப்போ தாங்க மற்ற பேருக்கு பயம் இருக்கும். நம்ம சட்டங்கள் சரியில்லாதனால தான் இவ்வளோ பெரிய தவறு நடக்குது. மறுபடியும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களா, எந்த பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைமைக்கு நாங்கள்லாம் வருவோம். தயவு செய்து இவனை விசாரிக்க, கோர்ட்டு கேஸ்னு ஏன் பெட்ரோலை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிய, வண்டியை நாட்களை வேஸ்ட் பண்ண வேணாம். இவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. அப்போ தான் பார்க்குற மற்ற பேர் பயப்படுவான். தயவு செய்து ப்ளீஸ் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். இல்லையா, அங்கே உள்ள கைதிகளே அவங்களே அடித்து இவனை சாகடிக்கட்டும். நியூஸ் இதெல்லாம் அவங்களும் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கும். தவறே பண்ணிட்டு போனால் நல்லவங்க திருந்துவாங்க. அடித்து இங்கே உள்ள அனைவரும் கொன்றுங்க.